அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமது ஓஎம்ஜி சேனலில் தொடர்ந்து மதுரை நாதனாகிய நான் பல தகவல்களை உங்களுக்கு மிக எளிமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்போ நாம் ஒரு தகவலை சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்ன இவ்வளவு எளிமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம லிங்கோத்பவரை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கற்பக விநாயகரை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்படி பல தகவல்கள் எளிமையாக தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இறைவனை தொழுவதற்கும் திருவண்ணாமலையை கூட சொல்லியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓஎம்ஜி சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து மதுரை நாதனுக்கு உங்களுடைய மேலான சப்ஸ்கிரைப்பையும் கிளிக் பட்டனையும் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம். வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். என்ன கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அரசாங்க வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் அரசாங்க கொடி கட்டிட்டு என்ன அர்த்தம்? அரசாங்கத்தினுடைய உயர்ந்த அதிகாரி வர்றாருன்னு அர்த்தம். அரசியல் கட்சிகள் கொடி கட்டியிருக்குன்னு வச்சுங்க ஒரு வண்டியில். அப்போ அந்த வண்டிக்கு என்ன நினைப்போம்? சரி, இந்த கட்சியினுடைய அரசியல் தலைவர் யாராக வர்றாங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ கொடிங்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை விட நம்ம உண்மையான இறைவனுடைய ஆன்மீக பதிவில் இருந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் போவோம் கோயிலுக்கு. நந்தியை கும்பிடுவோம், நமச்சிவாயத்தை கும்பிடுவோம், சாமியை கும்பிடுவோம், அம்பாளை கும்பிடுவோம், பல விக்கிரகங்களை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் கொடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலேயே மிகச்சிறப்பு. ஆகம் விதிப்படி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தில் பறக்கக்கூடிய கொடியை பற்றி ஒரு சிறப்பான, முழுசாக கூட வேண்டாம், சுருக்கமாக சொல்கிற மாதிரி, ஈஸியாக எளிமையாக சொல்கிற மாதிரி இறைவனை வணங்குவதற்கான நல்லதொரு வாய்ப்பு இந்த கொடி கவியில் சொல்கிறேன். நல்லா கேட்டுங்க, பெரிய சூட்சுமம் இருக்குது. அதனால தான் நான் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கவியை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடன் பேசா வெளுத்தினையும் கூசாமற் காட்டக்கூடியன்னு சொல்லி ஒரு கொடுக்கவியில் 4 வரி இருக்குது. 4 வரி தான். இந்த கொடிக்கம்பத்தில் நின்று நீங்கள் அந்த இறைவனை நினச்சி அந்த கொடிக்கவியை படிச்சிங்கன்னு சொன்னால் அந்தந்த இறைவனுடைய சிறப்பை அது கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல மிகுந்த பயன் இருக்காது. இந்த ஓஎம்ஜி சேனல் உங்களுக்கு நல்ல பல தகவல்களை தொடர்ந்து சுருக்கமாக எல்லோரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். லிங்கோத்பவர் சொன்னேன், எளிமையாக போய் நம்ம இறைவனை கும்பிட்றதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி சஷ்டியில் சொன்னேன், சூட்சுமம், அதுதான் சூட்சுமம், கந்த சஷ்டி கவசம் அதையும் சொன்னேன். கற்பக விநாயகருடைய மிகப்பெரிய சிறப்பை பற்றி சொன்னேன். திருவண்ணாமலையை பற்றி சொன்னேன். 4 வரி தான், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி படிக்காசு கிடைக்கிறதுக்கான வழியும் சொன்னேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள், வாழ்க்கை தன்மைகள் சிறப்பாக அமையணும். இறைவனை தொழுதோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரே விஷயம் திரும்ப சொல்கிறேன், கொடிக்கவி. இந்த கொடிக்கவியை கோயில் போனீங்கன்னா கொடிக்கம்பத்தில் நின்று இந்த 4 வரியை சொல்ல போகிறீங்க. அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்தினுடைய பேசா எழுத்தினையும் கூசாமற் காட்டக்கூடிய அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவனை தொழுந்தீங்கன்னா மிகச்சிறப்பான, அதாவது நான் முதலே சொன்னேன் இல்லையா, அரசியல் தலைவர்கள் வந்தாங்கன்னா அரசியல் கொடி கட்டியிருக்கலாம், அரசாங்க வண்டி வந்துச்சுன்னா அரசாங்க கொடி கட்டியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இவர் கொடி கட்டி பறக்கிறாங்க. இப்போ அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய சிறப்பு ஏற்பட்டுச்சுங்க, அதனால் அவர் கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நடைமுறை வாழ்க்கை. அப்போ கொடியினுடைய சிறப்பு அந்த இறைவனுக்கான சிறப்பு. ஒவ்வொரு ஆலயத்திலையும் கொடிமரம் இருக்கும். அப்போ அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாம் தனித்தனியாக சொல்ல முடியாதனால தான் கொடிக்கவின்னு சொல்லி ஒன்று பாடியிருக்காங்க. அதில் ஒரு 4 வரியை மட்டும் நீங்கள் எளிமையாக புரிந்ததற்காக இதை சொல்கிறேன். ஓஎம்ஜி சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் பெல் பட்டன் அமுக்கிறதுனாலையும் நான் தொடர்ந்து பல தகவல்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மிகுந்த வாய்ப்பு அமையும்னு சொல்லி கேட்டு மிகுந்த நன்றியுடன் வணக்கத்துடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.